இன்றைக்கி பன்னீர் புர்ஜி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு பேனில் ஒரு ஆனியன், க்ரீன் சில்லி ஒன்று, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுட்டு ஃப்ரை பண்ணோம். தக்காளியில் இருக்க ஜூஸ்லாம் நல்லா வெளியில் வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆயிலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் கிரேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் அதில் ஆட் பண்ணணும். பன்னீர்லேருந்து ஆயில் நல்லா வெளியில் வந்துட்டு அந்த வாட்டர் எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது தோசை, இட்லி, சப்பாத்தி, ப்ரெட்டுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம்.